This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிகண்டியை பற்றி அறிந்திராத ரகசியங்கள். சிகண்டி மகாபாரதத்தில் வரும் ஒரு கதை மாந்தர். முதலில் பாஞ்சால மன்னன் திருபதனின் மகளாக பிறந்து சிகண்டினி என்று பெயர் கொண்டவர். குருஷேத்திர போரில் பாண்டவர்களின் தரப்பில் தனது தந்தை துருபதன் மற்றும் தமையன் திருஷ்டத்யுமனுடன் போரிட்டவன். முற்பிறவியில் அம்பா எனும் பெண்ணாக இருந்தபோது இவள் காசி அரசனின் மூத்த மகளாவாள். அம்பிகா, அம்பாலிகா என்போர் இவளுடைய தங்கைகள் ஆவார்கள். இவர்களுக்கு சுயம்பரம் நடந்தபொழுது அங்கிருந்த மன்னர்களையும் இளவரசர்களையும் தோற்கடித்து இந்த 3 பெண்களையும் பீஷ்மர் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கூட்டிச் சென்றார். அவர் இந்த பெண்களை அஸ்தினாபுரத்து மன்னனான விசித்திர வீரியனுக்கு மனம் முடித்து கொடுப்பதற்காக சத்தியவதியிடம் ஒப்படைத்தார். அம்பா சால்வ நாட்டு மன்னனிடம் தன்னுடைய மனதை பறிகொடுத்து இருந்ததால் விசித்திர வீரியன் அவளை மணந்து கொள்ளாமல் அவளுடைய தங்கைகள் இருவரையும் மணந்து கொண்டான். அம்பா தான் விரும்பியவனை நாடி சென்றாள். அவளை பீஷ்மர் கூட்டிச் சென்றதால் அவன் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். பீஷ்மரிடம் திரும்பி வந்த அம்பா தன்னை மணந்து கொள்ளுமாறு பீஷ்மரை வற்புறுத்தினாள். பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருந்த பீஷ்மரோ அதை மறுத்துவிட்டார். இதனால் மிகவும் அவமதிக்கப்பட்டதாக கருதி அவரை பழிவாங்க விரும்பினாள். பீஷ்மர் தன்னால் இறக்க வேண்டும் என்று கடும் தவமும் இருந்தாள். அவளே சிகண்டினியாக மறுபிறவி எடுக்கிறாள். அவள் பிறக்கையில் அவளை ஒரு மகன் போல வளர்க்க வேண்டும் என்று மன்னருக்கு ஒரு அசரீரி கேட்கிறது. அதன்படியே போர் முறைகள் பயிற்றுவிக்கப்பட்டு ஒரு இளவரசனை போல் வளர்கிறாள். ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்கிறாள். ஆனால் உண்மையை அறிந்த மனைவி அவளை அவமதிக்கிறாள். இதனால் மனமுடைந்த சிகண்டி பாஞ்சால நாட்டை விட்டு காட்டில் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறாள். அந்த சமயம் யட்சன் அவளை காப்பாற்றி அவளுடன் பாலின மாற்றம் செய்து கொள்கிறான். சிகண்டி என்ற பெயருடன் ஓர் ஆணாக பாஞ்சாலம் திரும்புகிறான். தன்னுடைய மனைவியுடன் இனிது வாழ்ந்து பிள்ளைகளையும் பெறுகிறான். அவனுடைய மறைவிற்கு பின்னரே அவனுடைய ஆண்மை யட்சகனுக்கு திரும்புகிறது. குருஷேத்திர போரின் போது பீஷ்மர் அம்பாவின் மறுபிறவி சிகண்டி என்பதை அறிந்தவராக இருந்ததால் ஒரு பெண்ணிடம் போர் புரிதல் ஆண்மைக்கு இழுக்கு என்ற நிலையில் சிகண்டியுடன் போர் புரிய மாட்டார் என்பதை கண்ணன் அறிவான். எனவே அர்ஜுனன் நேரிடையாக பீஷ்மருடன் வெற்றி கொள்ள முடியாது. எனவே அர்ஜுனனின் முன் சிகண்டியை நிறுத்தி பின்னால் இருந்து அம்பு மழை பொழியச் செய்தான் கண்ணன். இவ்வாறு சிகண்டியின் உதவியால் யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மரை அர்ஜுனன் வீழ்த்தினான். போரின் 18வது நாள் இரவில் அஸ்வத்தாமன் சிகண்டியை கொன்றான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.